Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் ஒன்றியத்துக்குட்பட்ட அணியாலை பகுதியில் இருந்து மாற்றுக் கட்சியினர் மற்றும் இளைஞர்கள் முன்னாள் அமைச்சர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்தவர்களுக்கு கட்சி வேஷ்டி மற்றும் சால்வை அணிவித்து திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி வரவேற்பு அளித்தார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளில் மக்காச்சோளங்களை சேதப்படுத்தும் காட்டுப் பன்றியை பிடிக்க கோரி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா முத்தையா விவசாயிகளுடன் சேர்ந்து மனு அளித்தார். பண்டிதன்பட்டி, அப்பை நாயக்கன்பட்டி மற்றும் நாச்சியார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மக்காச்சோளங்களை காட்டுப் பன்றிகள் சேதப்படுத்துவதால் விவசாயிகள் பெரும் நஷ்டமடைந்து வருகின்றனர். இதையறிந்த முன்னாள் அதிமுக MLA சந்திரபிரபா முத்தையா வனத்துறை அதிகாரிகளை சந்தித்து காட்டுப் பன்றிகளை பிடிக்க கோரி மனு அளித்தார். சும்மா ஒரு 100 ஏக்கர் நாங்கள் மக்காச்சோளம் போட்டிருக்கோம். அந்த மக்காச்சோளத்தை காட்டு பண்ணியை தொல்லை, ரொம்ப தொல்லை. பூரா இப்போ தான் கருது வாங்கி பால் கூறிக்கிட்டு இருக்கு. பூராத்தையும் அடித்து நொறுக்கி பூரம் தரிசாக்கி வச்சு பூரம் ரொம்ப சேதமாக்கி போடுச்சு. இது அதனால தான் ஃபாரஸ்ட்டில் நாங்கள் சந்திரபிரபா முத்தியாகிட்ட நாங்கள் இதை சொல்லி அதை ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் சொல்லிட்டு போயிருக்கோம். அவங்க பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு அந்த வருஷத்தில் ஒரு வெள்ளாமை தான். அந்த ஒரு வெள்ளாமையும் இவ்வளோ சேதப்படுத்தினா நாங்கள் விவசாயிகள் தப்பி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே காத்திருப்போர் கூடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. சில்லாங்குப்பம் கிராமத்தில் காத்திருப்போர் கூடத்திற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 6 லட்சம் ரூபாயை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் ஒதுக்கீடு செய்திருந்தார். இதையடுத்து அதற்கான பூமி பூஜையில் பங்கேற்ற அவர் கட்டுமானத்திற்கான அடிக்கல்லை நாட்டி பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் ரங்கசாமி, மாவட்ட இணை செயலாளர் ரங்கம்மாள், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சுதாகர், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எல்லேரி பிரபு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.